ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இப்போது பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். என்னென்னா, இந்த அம்மா சரோஜா தேவி அம்மா இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு பல கோடி சொத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த காலங்களில் இருந்து அவர்கள் சம்பாதித்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் பிள்ளைகள் இருந்தது. எல்லாம் நல்ல நிலையில் தான் இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது. அவர்களிடம் நிறைய சொத்துக்கள் இருக்கும். ஆனால் அதை அவர்கள் யாருக்காவது கொடுத்திருக்கலாம். அதில் நிறைய தானங்கள், தர்மங்களை பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு பொதுவான விஷயத்துக்காக சொல்கிறேன். இது என்னவென்றால், அவர்கள் இறந்த பிறகு அதில் பிள்ளைகளுக்குத்தான் போகும், அது வேறு. ஆனால் அவர்களும் ஒன்றும் இல்லாதவர்கள் இல்லை. ஆனால் அவர்கள் இருக்கும்போது யாருக்கு நல்லது எல்லாம் செய்திருப்பாங்க. எல்லாம் நல்லவர்கள் அவர்கள், அந்த அம்மா. ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், நான் பொதுவாக பேசுகிறேன். என்னவென்றால், இந்த இந்த மாதிரி சொத்துக்கள் நிறைய வைத்திருப்பவர்கள், உழைத்து வைத்திருப்பவர்கள் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கும் போக மற்ற எத்தனையோ ஏழை எளிய மக்கள் அவர்கள் ஊரிலோ மற்ற ஊரிலோ இருக்கிறார்கள். யாருக்கு வேண்டாமானாலும் அதை தானம் செய்யலாம். அவர்களுக்கு உதவி செய்யலாம். பல பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். பலருக்கு வயிறார உணவுகளை கொடுக்கலாம். இப்படி எவ்வளவோ பண்ணலாம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் யார் செய்வார்களோ செய்யவில்லையோ தெரியவில்லை. ஆனால் இனிமேல் இதை ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த மாதிரி பல பேர் இறக்குறாங்க. சரோஜாதேவி அம்மாங்கிறனால நமக்கு தெரியுது. அவங்க பலர் அறிந்த முகம் அவங்க. அதனால் சொல்கிறேன், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் உயிரோடு இருக்கும்போதே அதை மக்களுக்கு என்னவோ இல்லாதவர்களுக்கு அதை செய்து இந்த நாட்டில் பஞ்சம் என்பது இல்லை என்பதை உண்டு பண்ணலாம். எத்தனை பேருக்கு அந்த மனம் வரணும், வர வேண்டும். அப்படி நாம் இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.